நியூஸ் தமிழ் கழுகு. திமுக நடத்தின ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்துற பேரணியில கூட்டணியில உள்ள ஒரு கட்சி தலைவர் கலந்துக்கலையா? ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவுக்காக போராடிய ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்த பேரணியை அறிவிச்சாங்க திமுக. இதுல பொதுமக்கள், ராணுவ வீரர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள்னு பல பேர் கலந்துகிட்ட நிலையில சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் மட்டும் கலந்துக்கலையாம். அதே நேரத்துல புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் நடந்த சமூக பிரச்சனை தொடர்பா ஆய்வு செய்ய போயிருக்காரு. காரணம் என்னன்னு விசாரிச்சா, ராணுவ வீரர்களை உற்சாகப்படுத்தி நாங்க உங்க கூட இருக்கோம்னு சொல்றது போரை தீவிரப்படுத்த உதவி செய்யுங்கிறதுனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த பேரணியில பங்கேற்கலன்னு சொல்லியிருக்காரு. அதோட கூட்டணி கட்சியெல்லாம் கலந்துக்கணும்னு முதலமைச்சர் சொல்லவே இல்லையேன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக மாநில நிர்வாகி ஒருத்தர் கடன் பிரச்சனையில சிக்கி திமுகவினர் உதவிய நாட அவங்களும் பதிலுக்கு ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்களாம். அதிமுகவோட ஒரு அமைப்பின் தலைமை பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் கொஞ்சம் பணத்தேவை இருந்ததுனால அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர்கிட்ட சில கோடிகள் அளவுல கடன் வாங்கி இருக்காரு. அந்த அரசியல் கட்சி தலைவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முறைகேட்டு வழக்குல சிறைக்கு போன நிலையில கடனை திருப்பி கேட்டு அதிமுக நிர்வாகிக்கு அழுத்தம் தந்திருக்காங்க. அதுக்காக திமுக பவர் சென்டருக்கு நெருக்கமான ஒருத்தர்கிட்ட இந்த அதிமுக நிர்வாகி உதவி கேட்டு போயிருக்காரு. அந்த நபரோ அதிமுக தலைமை ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு முடிவு தொடர்பான விஷயத்த பெரிய டிமாண்டா அதிமுக நிர்வாகி கிட்ட வச்சிருக்காரு. இதுக்கு சம்மதமும் சொல்லாம மறுப்பும் சொல்லாம வந்திருக்காரு அந்த அதிமுக நிர்வாகி. இது அதிமுக தலைமைக்கு தெரிய வர அந்த அதிமுகவோட முக்கிய அணியின் தலைமை பொறுப்புல இருக்கிற நிர்வாகி மேல கடும் கோபத்துல இருக்காங்களாம். இதனால அந்த அதிமுக நிர்வாகி ஒரே அடியா அறிவாலய கதவை தட்டுற எண்ணத்துல இருக்காராம். அதிமுக கூட்டணிக்கு ஆந்திரால இருந்து ஒரு கட்சி வர இருக்கான். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுதாம். ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் சீக்கிரமே தமிழ்நாடு அரசியலையும் தலை காட்ட விரும்புறாராம். அதோட தொடக்கமா மதிமுக திமுகன்னு மாறி மாறி வலம் வந்த KS ராதாகிருஷ்ணன் ஜனசேனா தலைவர் பவன் கல்யாண சந்திச்சு மாநில தலைவர் பதவி கேட்டிருக்காராம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல பாஜக அதிமுக கூட்டணிக்கு முழு ஆதரவு தர்ற நோக்கத்துல பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதிமுக ஆண்டு விழாவுக்கு பவன் கல்யாண் வாழ்த்து சொன்ன கணக்குகள் எல்லாம் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து யோசிச்சா பாஜக அதிமுக கூட்டணியில பவன் கல்யாணும் தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்ணவோ இல்ல ஒரு சில சீட்டுகள்ல போட்டியிடவோ கூட வாய்ப்பு இருக்காம். 2026 தேர்தல்ல கூட்டணி தர்மம் எல்லாம் பார்டருக்குள்ளதான், பார்டருக்கு வெளியில கிடையாதுன்னு சொல்றாங்களா புதுச்சேரி உடன்பிறப்புகள். புதுச்சேரியில இப்ப பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கடந்த தேர்தல்ல அப்பவே புதுச்சேரியை குறிவைத்து காய் நகர்த்தினாங்க புதுச்சேரி திமுக. அப்ப கூட்டணிய காரணம் காட்டி முட்டுக்கட்ட போட்டிருக்கு திமுக தலைமை. ஆனா இந்த முறை வாய்ப்பை நழுவ விட்டு விட கூடாதுன்னு உறுதியா இருக்காங்களாம் புதுச்சேரி உடன்பிறப்புகள். கூட்டணி தர்மம் எல்லாம் பார்டருக்குள்ளதான், பார்டருக்கு வெளியில கிடையாது அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுங்க, ஆட்சி அமைச்சு காட்டுறோம்னு திமுக தலைமை கிட்ட முக்கியமான ஒரு எம்பியை முன்னிலைப்படுத்தி கோரிக்கை வச்சிருக்காங்களாம். டெல்லியில இருக்கிற கதர் கோஷ்டியையும் அந்த எம்பி கவனிச்சுக்கிறதா சொன்னதுனால 2026ல புதுச்சேரியில ஆட்சியை குறிவைக்க இருக்கான் திமுக. எப்படியாவது ஒரு சீட் வாங்கிடணும்னு உடன்பிறப்புகளுக்கு டஃப் கொடுக்கிறாராம் கருணாஸ். திமுக கூட்டணியில தன்னை உறுதிப்படுத்த ராமநாதபுரத்துல ஒரு மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்காராம் கருணாஸ்.
அதுல திமுகவோட முன்னணி தலைவர்களை கூப்பிட்டு பேச வைக்கிற திட்டமும் இருக்கான். என்ன மாநாடு நடத்தினாலும் ராமநாதபுரத்துல உனக்கு இடம் கிடையாதுன்னு ராமநாதபுரம் திமுக முடிவெடுத்திருக்காங்களாம். 4 தொகுதிகள்ல பரமக்குடி தனி தொகுதி தவிர 3 தொகுதிகள் இருக்கு. அதுல அமைச்சர் ராஜகண்ணப்பன் முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினராகவும், மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்காங்க. திருவாடானை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில காங்கிரஸ் அந்த தொகுதியை கேட்குங்கிற நிலைமை இருக்கு. கருணாசுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துல இடமே இல்லைங்கிறது உறுதியானாலும் உடன்பிறப்புகளுக்கு டப் கொடுக்கிற விதமா பேசி ஒரு சீட்டுக்கு குறி வைக்கிறாராம் கருணாஸ். நியூஸ் தமிழ் கழுகு.